ஏக்கா உனக்குதான் உடம்பு சரியில்லையாமே, அப்படி எனக்கு துணியெல்லாம் துவச்சுக்கிட்டு எந்திரி போய் ரெஸ்ட் எடுப்போம். இல்லம்மா, மீனாட்சி துணியெல்லாம் துவைச்சு போட சொல்லி அத்தை தான் சொன்னாங்க. துவைச்சிட்டு நான் போய் படுத்துக்கிறேன். என்னது, மீனாட்சி துணியை நீ துவச்சு போடணுமா? இந்த வீட்டை நம்ம மரியாதை கேடுறதே உன்னாலதான். நீ யாரு? இந்த வீட்டு மூத்த மருமக. நீ போய் அவன் துணியெல்லாம் துவச்சு போடணுமா? எங்க அவ? ஏண்டி, உனக்கு என்ன பெரிய மகாராணின்னு நினைப்பா? அந்த புறத்துல உட்காந்துக்கிட்டு புக்கு படிச்சிட்டு இருக்க? இறங்கி வாடி. வாடினா எதுக்குமா வம்பு? நானே துணி துவைச்சு போட்டுறேன். சும்மா இருக்கா? ஏய், என்னடி அண்ணனட நடந்துட்டு? வாடி. இவங்க யார் தெரியுமா? இந்த வீட்டு மூத்த மருமக. உன் துணியை அவங்க துவைச்சு போட்டுட்டு இருக்காங்க, நீ மேல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? ஒழுங்க எல்லா துணியும் துவைச்சு போட போட. இத பாரு, இனிமே இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நீதான் செய்யணும். இல்ல பின்னி புடுவேன், பின்னி. புரியுதா? பாக்க. ஐயோ ஐயோ ஐயோ, நீ அந்த வேலையெல்லாம் செய்யறது உனக்கு என்ன தலையெடுத்தா? கொண்டாங்க குடு. ஏய், அதை எடுத்து தோய். நீ துவைக்காத குடு. இத பாரு, நான் சொன்னது செய்யல, உனக்கும் கிடைக்கும், உனக்கு சப்போர்ட் பண்றவனுக்கும் சேர்ந்து கிடைக்கும். அடே அடே சுரேஷ், இந்த அக்கிரமம் எங்கடா நடக்கும்? இந்த அநியாயத்தை வந்து பாருடா. பாத்தியாடா பாத்தியாடா, எல்லா பொட்டச்சிகளும் சேர்ந்து மிரட்டி துணி துவைக்க வச்சிருக்காருடா குழந்தைய. அதை கீழே போடு. போடு போடு. எந்திரி எந்திரி எந்திரி. எவடி உன்னை துணி துவைக்க சொன்னது? ஐய், என் பொண்டாட்டிய துணி துவைக்க சொன்னது எவன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். அவ கிவன் சொன்ன பழங்கள் எல்லாம் உடைஞ்சிரும். அவ துணி அவ துவைக்காம வேற யாரோட துவைப்பா? நேத்து வந்தவா அவளை உட்கார வச்சு நாங்க செய்யணுமா? இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு அவளுக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்ல. உங்கள மாதிரி அவனும் பிச்சைக்காரி இல்ல. கோடீஸ்வரி. ஓஹோ, கோடீஸ்வரி. கோடீஸ்வரியா இருந்தா அவ வீட்டோட இங்க வந்தா எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும். அவளுக்கு நோகுதுன்னா நீயும் உங்க ஆத்தாளு துவைச்சு போடுங்க. சார், என் முன்னாடி எந்த வேலையும் செய்ய மாட்டான். இஷ்டம் இருந்தா அந்த வீட்டுல இருங்க, இல்லைன்னா தண்ணி கொடுத்துட்டு போங்க. அது சொல்றதுக்கு நீ யாருடா? பொம்பளைங்க நாங்க சம்பாதிக்கிறோம், அதுல உட்கார்ந்து திங்கறல்ல அந்த திமிரு. இந்த கை நீட்டுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சும்மாரா. ஏண்டி, அவன் தான் சின்ன பையன், அவன்கிட்ட போய் சரிசமா வச்சுக்கிட்டு. அவன் என்ன சொன்னான்னு கேளுங்க. நம்ம தண்ணி கொடுத்த போஸ் எடுத்துக்கு இவன் யாருங்க? நான் அப்படிதான் சொல்லுவேன். அண்ணிங்கிற மரியாதை கூட இல்லாம ஏத்த பேசிட்டு இருக்க. போடா. என்னடா அது தனி கொடுத்தனா அது இதுன்னு சத்தம் போட்டுருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் விடக்கூடாது. குடும்பத்தை உடைச்சிருவாளுங்களே. நல்லா கேளுங்க நாயத்தை. அது ஒண்ணும் இல்லப்பா, நானும் உள்ள இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்திரா அந்த பொண்ணை துணிந்து வைக்க சொன்னா, அம்மா சும்மா இருக்காம தம்பி கிட்ட விஷயத்தை சொல்லி பிரச்சனையை பெருசாகிருச்சு. இந்த பாருங்கடா, நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சிடாதீங்க. ஏதோ 4 எடுத்து படிச்சிருக்கிறோம், 4 காசு சம்பாதிக்கிற திமிர்ல யாரையும் எடுத்தறிஞ்சு பேசிடாதீங்க. நாங்க யாரையும் எடுத்தறிஞ்சு பேசல, நியாயத்தை தான் கேட்டோம். நியாயம் கேட்கறதுக்கு இது ஒண்ணும் கோர்ட் இல்லம்மா, குடும்பம். ஞாபகத்துல வச்சுக்க. போங்க எல்லாரும். டேய், என்னடா அது சாமி கோயிலுக்கு சப்பரம் தூக்குற மாதிரி சொக்காய் கேட்க போட்டு மாற போட பாடி. அவளை 4 வார்த்தை கேட்டாலும் நல்லா நறுக்குன்னு கேட்டீங்க. அப்படியே போட்டா பாரு, பைத்தியக்காரிச்சு பைத்தியக்காரிச்சு. ஏதோ அவ 4 காசு சம்பாரிச்சேன் கையில் கொடுக்குறாளுங்க, அதை நான் பொட்டியில வச்சு போட்டுறது உன் கண்ணுக்கு பொறுக்கல. இந்த பாரு, குடும்ப விவகாரத்தில் தலையிட்டே உன்னை அடிச்சே சாக அடிச்சு போடுவேன். உன்னை யாரு உள்ள வர சொன்னது? நீ எப்ப வந்த? போங்கிறேன். ஆமா, இப்ப மட்டும் போம்ப. 6 மணிக்கு அப்புறம் கொசு கடிக்குது வா வான்னு கூப்பிடுறிய. அதுக்கு இதுக்கு பேரடி சம்பந்தம். அது 6 மணி ஆகிட்டு பாத்துக்கா. போயிடு.